அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக. இதுல நம்ம அகர வரிசைனாவே காங்காச்சா, அதுல கா வரிசைன்னா என்னன்னு பார்ப்போம். காக்கா கிக்கு குக்கு கே கைன்னு இதை அதை வச்சுதான் அகர வரிசை கண்டுபிடிப்போம். இதற்குரிய சரியான விடை பார்த்தீங்கன்னா மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம். இப்போ மா வரிசைனா மா மா, அடுத்தது என்ன வரும்? மீ மீ, அப்புறம் மு மு. இதை வச்சே தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குடிதழியி கோல் ஓச்சும், இது எவ்வகை அளபடையை சாரும்? குடிதழியி கோல் ஓச்சும், இது சொல்லிசை அளபடையை சாரும். கருவி கருத்தா, இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எந்த வேற்றுமை? கருவி கருத்தா, இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை ஆகும். திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சிக்கு என்ன ஊர்? முல்லை, மருதம், நெய்தல். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடி சேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம். ஆப்ஷன் ஏ இதற்குரிய சரியான விடை. அடுத்த ஒன்று நம்ம பொறுத்துக. எந்த கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், இதை எதுகை மோனை ரெண்டுக்குமே வரும். இதற்கு கூளைனா எது வரும்? முற்றுனா என்ன வரும்? நம்ம 1 2 3 4 சீர்கள்ல வரும். மேற்கதுவாய்னா என்ன? கீழ்கதுவாய்னா என்ன? ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கூளை அது பாத்தீங்கன்னா 1 2 3 சீர்களில் வரும். மேற்கதுவாய் 1 3 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் 1 2 4 சீர்களில் வரும். இது 1 3 4, இது 1 2 4 சீர்களில் வரும். முற்றுங்கிறது பாத்தீங்கன்னா இது 3 1 2 3 4 சீர்களிலும் வரும். அப்ப கூளைனா வரிசையா 1 2 3, அதாவது 1 2 3 வரும். மேற்கதுவாய்னா 1 3 4, கீழ்கதுவாய்னா 1 2 4 சீர்களில் வரும். முற்று மோனையா இருக்கட்டும், எதுகையா இருக்கட்டும், என்ன வரும்? 1 2 3 4 சீர்களில் வரும். டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர்னு நமக்கு தெரியும். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் என்ன சொல்? ஈற்றுல ஐகாரம் குறைந்து வந்த சொல், இதுல பாத்தீங்கன்னா திண்ணை அப்படிங்கிறது தான் ஐகாரம் குறைந்த வந்த சொல்லாகும். கூகை உரிய மரபு சொல்லை எழுது. கூகைனா ஆந்தை, உரிய மரபு சொல் கூகை குளரும் அப்படிங்கிறது சரியான விடையாகும். ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல் என்ன? ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா அப்படிங்கிறது தான் சரியான விடை. மூன்றடி சிற்றலையாய் பாடும் பா எந்த பா? மூன்றடி சிற்றலையாய் பாடும் பா பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா ஆகும். வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது? அதாவது சிங்கம், பூனை, புறா, வண்டு, இதற்கு மரபு சொற்கள் இல்லாத தொடர் பார்த்தீங்கன்னா 1 3 4 சரி. சிங்கம் முழங்கும், அதே மாதிரி புறா குணுரும், வண்டு முரளும், பூனை கீச்சிடும்ங்கிறது மரபு சொற்கள் இல்லாத தொடராகும். கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்படுகிறது. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் புலவர். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெள்ளி வீதியார் தான் கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் புலவர் ஆவார். 9 நாளில் உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? இந்த 9 நாளில் உடுப்பவை 2 அப்படின்னாவே நம்ம புறநானூரை மறக்காம ஞாபகம் வச்சுங்க. சிறுபுல் நீர்கண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர் யார்? திருவள்ளுவ மாலையில கபிலர் தான் இந்த வரியை பாடியவராவார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. திருக்குறள் பாத்தீங்கன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வருகை பருவம், அந்த உங்களுக்கு பிள்ளை தமிழ்ல வருகை பருவம் என்பது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது வருகை பருவமாகும். உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது?
உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுது கிரணமே வருகை பருவத்தில் இடம்பெற்றுள்ள பாடலாகும். உமறுப்புலவரின் காலம் என்ன? உமறுப்புலவரின் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு ஆகும். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளது? இது பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 24வது காதை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதைனாவே அந்த பாடத்துக்கு தலைப்பு இருக்கும். சரியான பொருள் தருக. ஆயம், ஆயம்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தோழியர் கூட்டம் அப்படிங்கிறது சரியான விடையாகும். தெய்வ கவிஞர் என்றால் என்ன பொருள்படும்? தெய்வ கவிஞர் அப்படின்னாவே என்ன பொருள்படும் பார்த்தீங்கன்னா திவ்ய கவியை என்று பொருள்படும். 3ஆம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுடை தலைவன்? 3ஆம் நந்திவர்மன் கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் நந்தி கலம்பகம். பொருந்தா இணையை கண்டறிக. மேதினா எருமை, கேசரினா சிங்கம், மறைனா மான், என்குனா கரடின்னு நினைக்கிறேன். புலிங்கிறது பொருந்தாத இணையாகும். பொருந்தாத தொடரை கண்டறிக. இதுல பார்த்தீங்கன்னா இழிந்த பிறப்பாய் விடும், பிறப்பொழுக்கங் குன்றக்கிடும், ஏதம் படுப்பாக்கறிந்து, செல்வத்து பயனே ஈதல்ங்கிறது பொருந்தாத தொடர். இது புறநானூறுல வர்றது. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார்? கபிலரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புகழ்ந்துள்வாங்க. இது மாதிரி கேள்விகள். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் எனும் கபிலனை புகழ்ந்தவர், கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார் ஆவார். வெஞ்சின விரல்வேர் காளையொடஞ்சி சிலோதையை வரைக்கரைந்தீமே என்று பாடியவர் யார்? வெஞ்சின விரல் வேர் காளை ஒளிடஞ்சி வரக்கரைந்தீமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஓதலாந்தையார் தான் இந்த வரியை பாடியவர் ஆவார். எந்த மன்னன் யானை கச்சை மாந்தரன் ஆவார்? எந்த மன்னன்? சேர மன்னன். யானை கச்சை மாந்தரன் அப்படிங்கிறவரு எந்த மன்னன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேர மன்னன்கிறது சரியான விடை. அகநானூற்றில் 6, 16 என்று அந்த எண்களாக வரும் திணை என்ன? இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 1 பாலையை குறிக்கும், 2, 4, 6, 10 இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலை குறிக்கும்னு. அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம். அப்போ இது மருதத்தை குறிக்கும். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1னா பாலையை குறிக்கும், 2, 4, 6, 10 எல்லாம் பார்த்தீங்கன்னா அகநானூறுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலை குறிக்கும். நல்லந்துவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் எத்தனை? நல்லந்துவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் 33 ஆகும். ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் யார்? வான்மீகிதான் ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் ஆவார். தனையை என்பது யாரை குறிக்கும்? தனையை அப்படின்னா யாரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா மகளை குறிக்கும் சொல்லாகும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் ஆவார். பொருந்தா சொல்லை கண்டறிக. மரக்கலம், வங்கம், அம்பி, திமில், புணரிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லாகும். அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் அறவுரைக்கோவைனாவே முதுமொழி காஞ்சி ஞாபகம் வந்துடணும். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார்? இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல லியோ டால்ஸ்டாய் இவர் தான் ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆவார். தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர். தொன்னூல் விளக்கத்தை இலக்கண நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆவார். ஒரு பைசா தமிழன் அப்படின்னாவே அயோத்தியதாசர் நம்மளுக்கு ஞாபகம் வந்துருவாரு. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள தென்தமிழ். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. என்றுமுள தென்தமிழ் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா கம்பர் ஆவார். திரைக்கவி திலகம் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி அப்படிங்கிறது சரியான விடை. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? வானம்பாடி இயக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோவையில் வானம்பாடி இயக்கம் செயல்பட்டது. பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருங்கிறது சரியான விடை. சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஆவார். அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க. இந்தியாவில் காடுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா
நான்கில் இல்ல 8இல் 1 பங்கு. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? இது வந்து பாத்தீங்கன்னா நிப்பூர் அப்படிங்கிற பகுதியில தான் களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது. திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் ஆவார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார் ஆவார். ஆப்ஷன் டி தான். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார் ஆவார். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர். இதுல தென்றல், முல்லை, தமிழ் மலர் எல்லாம் அவர் பணியாற்றியது. குயில் வந்து பாரதிதாசனுக்கு வரும். இலக்கண நூல்களுள் மிக பழமையானது. இது அடிக்கடி தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். மாதனு பங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் ஆவார். மலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு. இதுல அடவிமலை யாரெல்லாம் தடந்தோளும் இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு. இதுல அடவிமலை யாரெல்லாம் தடந்தோளும்ங்கிறது பாத்தீங்கன்னா உம்மை தொகை மற்றும் உரிச்சொற்றொடரை குறிக்கும். இளமை பெயர்களை பொருத்துக. மான்னா என்ன வரும்? கீரி, கோழி, அதே மாதிரி சிங்கம். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. மான் கன்று, கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்கம் குருளை. புலிக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புலி பரல் சொல்லுவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு குருளியை குறிக்கும், குருளை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான். இதுல பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. அலுவலகத்தில் அனுமதிங்கிறது பாத்தீங்கன்னா பிறமொழி சொல் தான். ஆசீர்வாதம்ங்கிறது பிறமொழி சொல்லில் தான். கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்ததுங்கிறது சரியான விடை. சரியான இலக்கண குறிப்பு. மடக்குடினா என்ன? தேரா மன்னா, செங்கோலன், செய்கொல்லன். இதற்குரிய சரியான இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் டி வந்து சரியான விடை. ஆப்ஷன் டி. மடக்குடி அன்மொழி தொகையை குறிக்கும். அதே மாதிரி செய்கொல்லன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும். செங்கோலன் பண்பு தொகையை குறிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் தப்பா சொல்லிட்டேன். மடக்குடி அன்மொழி தொகை, தேரா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், செங்கோலன் பண்பு தொகை, செய்கொல்லன் இது வந்து வினை தொகையை குறிக்கும். அப்போ அன்மொழி தொகை தேரா, ஈரா இப்படி எல்லாம் வந்தா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு நம்மளுக்கு தெரியும். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி தொகுப்பில் இருந்து சரியான விடையை. தெலுங்குன்னா என்ன மொழி? தமிழ். அதே மாதிரி மால்தோ சமஸ்கிருதம். இதுல சமஸ்கிருதம் வடமொழின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தெலுங்கு நடு திராவிட மொழி, தமிழ் தென் திராவிட மொழி, மால்தோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வட திராவிட மொழி, சமஸ்கிருதம் வந்து வடமொழியை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்க. வாழைப்பழம், பாசிலை, பொற்குடம். அதுல தோன்றல், திரிதல், கெடுதல் இதெல்லாம் இல்லாம இயல்பா புனையும் புணர்ச்சி. பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். இதான் வந்து இயல்பு புணர்ச்சிக்கு தகுந்த சொல்லாகும். ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல். இதுல வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்ங்கிறது முக்கியமான கேள்வி. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்ற விடையளித்தல் வந்து பாத்தீங்கன்னா இனமொழி விடைங்கிறது சரியான விடை. கார் அறுத்தான் இது எவ்வகை ஆகுபெயர்? கார் அறுத்தான் இது காலவாகு பெயருங்கிறது சரியான விடையாகும். அரசன் வந்தது, கபிலன் பேசினால், குயில்கள் கூவியது, கமலா சிரித்தாய். இது பொருளறிந்து பொருத்துக. என்ன வகையான வலு? இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அரசன் வந்தது அப்படின்னா திணை வலுவை குறிக்கும். கபிலன் பேசினால் அப்படிங்கிறது பால் வலுவை குறிக்கும். குயில்கள் கூவியது எண் வலுவை குறிக்கும். கமலா சிரித்தாய் இது வந்து இட வலுவை குறிக்கும்.
கீழ்வரும் சொற்றொடரில் உள்ள உரிச்சொற்றொடரை எழுதுக. விரிகடல், கடிமுரசு, முகத்தாமரை, கரகமலம். இதற்கு உரிச்சொற்றொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடிமுரசு அப்படிங்கிறது சரியான விடை. 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா என்னப்பா? 5 அடி முதல் 12 அடி வரையும் பா பார்த்தீங்கன்னா பற்றொடை வெண்பாங்கிறது சரியான விடையாகும். ஒருதலை காமம், இதுல அந்த 12 திணைகள்ல ஒருதலை காமம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கை கிளை என்பது ஒருதலை காமத்தை குறிக்கும். கீழ் வருவனவற்றுள் காலவாகு பெயரை கண்டறிக. இந்தியா வென்றது, வெள்ளை அடித்தான், பொங்கல் உண்டான், டிசம்பர் பூ பூத்தது. இதுதான் காலவாகு பெயருக்கு சரியான ஆன்சர். உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார்? யாருடைய வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா அப்துல் காதிர் மரைக்காயர் வேண்டுகோளின்படி தான் உமரப்புலவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக கூறுவது எந்த நூலை? அதுல உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக கூறுவது பெரிய புராணமாகும். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரி இடம்பெற்ற நூல் பரிபாடலாகும். காயும் வில்லினன் கல்திறன் தோழினன் என போற்றப்படுபவன் யார்? காயும் வில்லினன் கல்திறன் தோழினன் என போற்றப்படுபவன் குகன் ஆவான். மணநூல் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் மணநூல் என்று போற்றப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார்? மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் குமரகுருபரர் ஆவார். 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எந்த நூல்? பாண்டிய நெடுஞ்செழியனை 10 பாட்டுல 2 நூல் இருக்கு. நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. இது ரெண்டும் தலைவனாக பாடப்பட்ட நூல் ஆகும். பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. கலம்பகம் 18 உறுப்புகள், பிள்ளை தமிழ் 10 பருவங்கள், பரணி 509 தாளிசைகளை கொண்டது, உலா 5 வகை பருவம் அப்படிங்கிறது பொருந்தாத தொடராகும். எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார்? கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக பணியாற்றிய இடம் சாயாபுரம்ங்கிறது சரியான விடையாகும். மடப்பிடி என்பவர் யார்? பாஞ்சாலி தான் மடப்பிடி என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. சதுரங்க சேனை, இதனுடைய பொருள் என்ன? சதுரங்க சேனைனா படை, சதுரங்க சேனைனா 4 வகை படையை குறிக்கும். பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி. பெருமாள் திருமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டது? முகுந்த மாலை எந்த மொழியில எழுதப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், பெருமாள் திருமொழி தமிழ், முகுந்த மாலை வடமொழி நூலாகும். அப்பூதியடிகள் பிறந்த ஊர் எந்த ஊர்? அப்பூதியடிகள் பிறந்த ஊர் எந்த ஊர்? ஆன்சர் கரெக்ட் தான், அப்பூதியடிகள் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திங்களூருங்கிறது சரியான விடையாகும். உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்த ஒன்று, உரிய விடையை அடிகள் நீரே அருளுக என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் ஆவார். சூளை என்பது எந்த வகை நோய்? சூளை என்பது ஒரு வயிற்று நோயை குறிக்கும். துள்ளல் ஓசையை கொண்ட நூல் எந்த நூல்? துள்ளல், இந்த 4 களி குடிச்சா துள்ளி குடிச்சு ஓடுவோம் அப்படின்னு அது களித்தொகையை குறிக்கும். ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எந்த நூல்? புறநானூறுங்கிறது சரியான விடை. சான்றோர் பலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறுங்கிறது. சான்றோர் பாலராப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். அடுத்த ஒன்று, பொறுத்துக. அரினா என்ன, செருனா என்ன, யானர்னா என்ன, வட்டினா என்ன? இதற்குரிய ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ தான். அரினா நெற்கதிரை குறிக்கும், செரு வயல், யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டியை குறிக்கும்.
கம்பராமாயணம் எந்த வகை நூலாகும்? இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கம்பராமாயணம்ங்கிறது ஒரு வழிநூலாகும். குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று இடம்பெற்றுள்ள நூல் எது? குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று என்று குறிப்பிடும் நூல் பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியாகும். கல்லார் அறிவிலாதார் என கூறும் நூல் எந்த நூல்? கல்லாருங்கிறது அறிவில்லாதவர் என கூறும் நூல் திருக்குறளாகும். டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயன். இதற்கு கோடிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயன்கிறது சரியான விடை. ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஏலாதி பாத்தீங்கன்னா 81 வெண்பாக்களை கொண்டது ஏலாதி ஆகும். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்று இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலமாகும். குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் எத்தனை நாட்களுள் உடலில் சுரந்துவிடும்? குருதி கொடை அதாவது இரத்த கொடை தருபவர்களுக்கு 21 நாட்கள் கழித்து மீண்டும் சுரந்துவிடும். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சேரமான் காதலிங்கிறது சரியான விடை. கீழ் காண்பவற்றுள் கம்பர் எழுதாத நூல் சடகோரம் அந்தாதி திருக்கைவழுக்கம் சரஸ்வதி அந்தாதெல்லாம் அவரால் எழுதப்பட்டது தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவரால் இயற்றப்பட்ட நூல். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார்? வசன கவிதை பாரதியார் எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் ஆவார். தமிழரின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று பாத்தீங்கன்னா தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டமாகும். முக்கூடர் பள்ளு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கினை கொண்டுள்ளது? நெல்லை. திருநெல்வேலிங்கிறது சரியான விடை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள் ஆகும். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார் பாத்தீங்கன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் ஆவார். வீரமா முனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமா போல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அயோத்தியதாச பண்டிதருங்கிறது சரியான விடை. எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள். எந்த திருநாளை குறிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தீபாவளியை குறிப்பதாகும். கடைசி ஒன்று சித்திரகார புலி என அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஆவார். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்? கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்புரத்தினம் அதாவது பாரதிதாசன் ஆவார். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம்ங்கிறது சரியான விடையாகும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும். இது பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சியில் இடம்பெற்றுள்ளது. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எந்த நூல்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன் சி கம்பராமாயணம். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே கம்பராமாயணங்கிறது சரியான விடை. ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பலராப என கூறும் நூல் எந்த நூல்? ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பலராப எந்த நூல்னு பாத்தீங்கன்னா இந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்? இது பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள் ஆவார். கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எந்த நூல்? கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழின் என்று தமிழ் மொழியை போற்றும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பாத்தீங்கன்னா திருவாசகம் ஆகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. விசும்புன்னா என்ன, துளைனா என்ன, மறுப்புன்னா என்ன, கனல்
அப்படின்னா என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். விசும்புன்னா வானம், துளை அப்படிங்கிறது துலாக்கோல், மறுப்புன்னா தந்தம், கனல்னா நெருப்பு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். மண்ணுக்கு தன் தேச மல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடம் எல்லாம் சிறப்பு. இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் யார்? கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று இயற்றிய புலவர் பார்த்தீங்கன்னா ஔவையார் ஆவார். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1830 ஆண்டு தான் ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டாகும். அடுத்தது வட்டினா என்ன? யானர், துகிர், மேதி. ஆன்சர் வட்டினா பனையோலை பெட்டி, யானர்னா புதுவரவாய், துகிர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பவளம், மேதினா எருமையை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதிங்கிறது சரியான விடையாகும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆழ்வார்கள் இயற்றியது. அந்த தொகுப்பின் பெயர் 4000 திவ்ய பிரபந்தம். தொகுத்தவர் நாதமுனிங்கிறது சரியான விடை. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களில் என்ன? இதுல புறம் சார்ந்த நூல்கள் எத்தனை, அதே மாதிரி அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? அடுத்தது பாத்தீங்கன்னா அகம் புறம் சார்ந்த நூல்கள். இந்த கேள்வி அப்பப்ப கேட்டுட்டே இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? 8 தொகை நூல்ல 8 நூல்கள்ல அகம் சார்ந்த நூல் அதாவது 5ங்கிறது சரியான விடையாகும். அடுத்தது பொறுத்துக. புல்னா என்ன? நுதல்னா நெற்றி, மேதி இப்பதான் பார்த்தோம். எருமை, நடலைனா என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். புல்லுனா பறவை, அடுத்தது நுதல்னா நெற்றி, மேதினா எருமை, நடலைனா துன்பம். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நற்றிணைங்கிறது சரியான விடை. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இதுல ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழி அப்படிங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா உலகத்தை குறிக்கும். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல் சார்ந்த திணை. இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், மறந்துடாதீங்க. 1, 2, 4, 6, 10. 1னா பாளைய நாவும் வச்சுங்க. அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அப்போ 1னா என்ன திணையை குறிக்கும்? பாலை திணையை குறிக்கும். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை. இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்கள். நறுந்தொகை அப்படிங்கிறது பொருந்தாத சொல்லாகும். திரிகடிகம் நூலின் ஆசிரியர் யார்? திரிகடிகத்தின் நூலின் ஆசிரியர் மறக்க மாட்டோம், நல்லாதனார் ஆவார். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எந்த நூல்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் குறிஞ்சி பாட்டுங்கிறது சரியான விடை. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? அந்த சித்தர் பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். இதுவும் வந்து ரிப்பீட்டடான கேள்வியாகும். குறட்டையொலி சிறுகதையின் ஆசிரியர் யார்? குறட்டையொலி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனாருங்கிறது சரியான விடை. மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையாருங்கிறது சரியான விடையாகும். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் யார்? காந்திய கவிஞர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருங்கிறது சரியான விடை. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார்? மலரும் மாலையும் கவிமணி தேசிக விநாயகம்ங்கிறது சரியான விடை. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடான ஒரு கேள்வி. ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சா அகத்தியலிங்கம்ங்கிறது சரியான விடை. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. செம்மொழினா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணருங்கிறது சரியான விடை.
நுணங்கி நூல் நோக்கி இளையா. இத்தொடரில் நுணங்கி அப்படின்னா பொருள் என்ன? நுணங்கினா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நுண்ணறிவு என்பதை குறிக்கும். புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர் யார்? புத்தரது ஆதிவேதம் யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியதாச பண்டிதருங்கிறது சரியான விடை. புரட்சி முழக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் சாலை இளந்தரையன்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் மாப்சான், தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட், தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின். இதற்கு அப்படியே ஆப்ஷன் பாருங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று சிறப்பிக்கப்படுபவர் புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட்டுங்கிறவர் என்று போற்றப்படுபவர் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தம்மா. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. தமிழ் சுடர்மணிகள் ஆசிரியர் யார்? தமிழர் மதம், சைவத்துறவு, செந்தமிழும் கொடிந்தமிழும். இது நூல் கொடுத்து ஆசிரியர் பெயர் பொறுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை, தமிழர் மதம் மறைமலை அடிகள், சைவத்துறவு திருவிக, செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். அடுத்த ஒன்று அடைமொழி கொடுத்து பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் பூவேசா அவர்கள், ராபி சேதுப்பிள்ளை, திருவிக. இது நம்ம ஈஸியா ஞாபகம் வந்துடும். பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். பூவேசா தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிறார். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் சி சரியான விடை. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எந்த நூல்? இதுல அவர் எழுதாத நூல் பார்த்தீங்கன்னா தேன்மலைங்கிறது சரியான விடையாகும். தேன்மலை சுரதா எழுதுனதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எந்த நூலகம்? இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகமாகும். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்படுகிறார். ஈசான தேசிகர் என அழைக்கப்படுபவர் யார்? ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகருங்கிறது சரியான விடை. களிற்று மறுப்பு இதற்குரிய இலக்கண குறிப்பு என்ன? களிற்றினது மறுப்பு அதாவது ஆறாம் வேற்றுமை தொகையை குறிக்கும். இதுல ஐயால் கூ அது கண், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். குயில்கள் கூவியது என்பது என்ன வலு? குயில்கள் கூவியது என்பது என் வலுவை குறிக்கும். பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது என்ன வகை வாக்கியம்? பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறாருங்கிறது செய்தி வாக்கியத்திற்கு உதாரணமாகும். இரட்டை கிளவி எது? இதுல வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தேன் நொந்தேன் இதெல்லாம் அடுக்கு தொடர். கலகலவென சிரித்தாள் அப்படிங்கிறது இரட்டை கிளவியை குறிக்கும். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கைனா ஒழுக்கத்தை குறிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? இதுல என்ன அணி பயின்று வருதுன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வருகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறட்பாவில் அமைந்துள்ள மோனை என்ன மோனை? அப்போ நம்ம பாத்தீங்கன்னா மோனைனா முதல் எழுத்து 1 2 3 4. அப்ப இதுல என்ன மோனை வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா முற்று மோனை. இதுல நம்ம கீழ்கதுவாய் மேல்கதுவாய் இதெல்லாம் பார்த்தோம். இதுல முதல் எழுத்து 4லையுமே வரதுனால இது முற்று மோனையை குறிக்கும். சீதையை கண்டேன் என்னும் தொடர் என்ன வகையான தொடர்? சீதையை கண்டேன் இது பாத்தீங்கன்னா கண்டேன்னால வினைமுற்று தொடராகும். இடைச்சொல் கண்டறிக. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல மற்றுங்கிறது இடைச்சொல்லை குறிக்கும். மற்றுங்கிறது இடைச்சொல்லை குறிப்பதாகும். வளர்பிறை என்பது டேஸ் ஆகும். என்ன தொகை ஆகும்? வளர்பிறை இது முக்காலத்திற்கு பொருந்தி வர்றதுனால வினைத்தொகையை குறிக்கும். பிழையில்லாமல் இலக்கணத்தை கல். தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்க. அதுல கொடுக்கப்பட்ட இது பாத்தீங்கன்னா பிழையில்லாமல் இலக்கணத்தை கல். இதற்குரிய பிறவினை வாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா
பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படிங்கிறது சரியான விடை. செல்வச் செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? செல்வச் செவிலி அப்படின்னா இது பாத்தீங்கன்னா உருவகத்தை குறிக்கும். என்பதன் பொருள் என்ன? ஓரெழுத்து ஒரு மொழியில ஐ என்பதின் பொருள் பாத்தீங்கன்னா அழகு என்பது சரியான விடை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு என்ன? மீனாட்சி சுந்தரனார் இவர் யாருடைய மாணவருங்கிறது இவருடைய மாணவர் யாருங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815 ஆண்டாகும். குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது என்ன பருவம்? குழந்தையோட இந்த பிள்ளை தமிழ்ல அந்த 10 பருவங்கள்ல 13ஆம் திங்களில் நிகழ்வது ஆன்சர் கரெக்ட் தான். வருகை பருவம்ங்கிறது சரியான விடை. பொறுத்துக. மதுரகவினா யாரு? இந்த கேள்வி பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். ஆன்சர் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தார கவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலரேறு 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி என அழைக்கப்படுகிறார். மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இது இனியவை 40 பூதஞ்சேந்திரனாரால் இயற்றப்பட்டது. ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பிடனும் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மணந்தலைப்ப இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் இந்த வரி இடம்பெற்ற நூல் பெரிய புராணம்ங்கிறது சரியான விடையாகும். நீலமுடி தரித்த பழமழை சேரு நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நீலமுடி தரித்த பழமலை சேர் நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு பாஞ்சாலி சபதம்ங்கிறது சரியான விடையாகும். நாற்கரணங்கள் எனப்படுவது எது? நாற்கரணங்கள்னு நாம எதை சொல்வோம்? ஆன்சர் கரெக்ட் தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதுதான் நாற்கரணங்கள் என அழைக்கப்படுகிறது. தமிழ்கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எந்த நூல்? தமிழ்கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறுங்கிறது சரியான விடை. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்பது சரியான விடை. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதி இதுல முதல் திருவந்தாதி பாடியவர் யார்? 2ஆம் திருவந்தாதி இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் திருவந்தாதியை பாடியவர் பேயாழ்வாருங்கிறது சரியான விடை. தமிழ் எண் கணக்கை தீர்க்க இது கூட்டனா என்ன வரும்? தமிழ் எண் கணக்கு இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டாவே சொல்லியிருக்கோம். 1 முதல் 9 வரை எப்படி நம்ம கூறணும்னு. இதற்குரிய சரியான விடை சா ஆ என்பது சரியான விடையாகும். இதுல பாத்தீங்கன்னா இதற்குரிய என்ன மதிப்பு, இதற்குரிய மதிப்பு காணா 1 இதை கூட்டி வர்றதான் நம்ம அதையும் தமிழ் எழுத்தாலேயே கொடுத்திருக்காங்க. தென்னம் பொறுப்பு என்பது என்ன? பொறுப்பு என்பது மலையை குறிக்கும். தென்னம் பொறுப்பு என்பது பொதிக மலை என்பது சரியான விடை. யான் பெற்ற பேருந்தவ பேரு என்னையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் என்ன? யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றவரே என்பது ஆன்சர் கரெக்ட் தான். வில்லி பாரதத்தில் வரும் வரிகளாகும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார். இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வள்ளலார் ஆவார். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தில் ஓம்புமேன் இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. கலித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் யார்? கலித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் நல்லந்தவனார் ஆவார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார்?
மதுரகவி ஆழ்வார் தான் என்ன பண்ணுவாரு, நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவராவார். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார்? எந்த நாடக நூல்னு பாத்தீங்கன்னா சிரவண பிதுர்பத்திங்கிறது சரியான விடையாகும். நாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? யாரைன்னு பாத்தீங்கன்னா பாரதியாருங்கிறது சரியான விடை. சிலம்பு கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை, சூளாமணி யாரு? அதற்குரிய இது சரியான விடை பாத்தீங்கன்னா சூளாமணிக்கு வந்து சுயம் பிரபைங்கிறது சரியான விடை. அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? அலைனா அது வந்து பாத்தீங்கன்னா புற்றை குறிக்கும். புற்று என்பது சரியான விடை. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் யார்? குறிஞ்சி நம்ம இதுக்கே சொல்லுகிறோம், முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. முறுக்கைனா முருகன், திருக்கைனா திரித்து, முறுக்கை திரித்துனா திருமால், இடித்துங்கிறப்ப இந்திரன், வருணன், கொற்றவை. அதுக்கு தான் இதுக்கு வந்து ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். இதை நீங்க வச்சுட்டீங்கன்னா எப்ப கேட்டாலும் இதை நம்ம மறக்காம எழுத முடியும். இதுக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும். முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். இப்ப குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் பாத்தீங்கன்னா முருகன் என்பது சரியான விடை. 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் எந்த நூல்? 10 பாட்டுல முல்லைப்பூ வந்து சின்னதா இருக்கும், அதனால 10 பாட்டுல குறைந்த அடிகளுடைய நூல் முல்லைப்பாட்டுங்கிறத ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நாடகவியல்னாவே பரிதிமார் கலைஞர் இயற்றியது ஆகும். அடுத்தது திரிகடுகத்தின் ஆசிரியர், ஏலாதியின் ஆசிரியர், நான்மணிக்கடிகை, சிறுபஞ்ச மூலம். இதெல்லாம் நான் சொல்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். ஆன்சர் கரெக்டு தான். திரிகடுகம் நல்லாதனார், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பிநாகனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை இயற்றியவர்? சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, இந்த நூலையெல்லாம் இயற்றியவர் கம்பராவார். கூத்தர ஆற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் வந்து பாத்தீங்கன்னா மலைபடும் கடாம் தான் கூத்தர ஆற்று படை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது வினையே ஆடவர்க்குயிர் என்று கூறிய நூல்? முன்னீர் வழக்கம் மகவோடு இல்லை, அது தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர். விரல்கள் 10 மூலதனம் தாராபாரதி. அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். வினையே ஆடவர்க்குயிரே என்றது குறுந்தகை. முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை என்றது தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர். வீரர்கள் 10 மூலதனம் தாராபாரதியால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். கால்டுவெல் பிறந்த நாடு என்ன? கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்துங்கிறது சரியான விடையாகும். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அப்துல் ரகுமான் ஆவார். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்தவர் பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக எதுவும் இல்லை இந்நிலத்தே என்றவர் பாரதிதாசன் ஆவார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவிக ஆவார். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடிக்கடி. அடுத்தது நூல் ஆசிரியர் பொறுத்துக. போற்றி திருவகவல், பரமார்த்த குறுகதை, முதுமொழி மாலை, பெண்மதி மாலை. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். போற்றி திருவகவல் எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை, பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர், முதுமொழி மாலை உமரப்புலவர், பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று நூல் பொறுத்துக்குதான். பெத்தலகையும் குறவஞ்சி யாரால் இயற்றப்பட்டது? முத்துக்குமார பிள்ளை சாமி பிள்ளை தமிழ். அழகர் கிள்ளை வீடு தூது, தக்கையாக பரணி. பெத்தலகையும் குறவஞ்சி தஞ்சை வேதநாயக சாத்திரியார். முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ் வந்து குமரகுருபரர். அழகர் கிள்ளை வீடு தூது பலபட்டடை சொக்கநாதர். தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. தமிழன் என்றோர் இனமுண்டு தனியேர் அவருக்கொரு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள்.
தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதுவில் பொய்கை தோறும் புது மன தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர். இது தாதக சோலை தோறும் என்ற வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். என்று பாடிய கவிஞர் கம்பர் என்பது சரியான விடை. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடை. கீழுள்ள சொற்களில் காரண பெயரச்ச சொல் எது? காரண பெயரச்ச சொல் பார்த்தீங்கன்னா முக்காளி என்பது சரியான விடை. குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? குன்று மீது அப்படித்தான் வரும். அப்போ குன்றேரிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகையை குறிக்கும். செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. அப்போ உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதான் செயப்பாட்டு வினைத்தொடர் ஆகும். பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே. இதற்கு கண்டதனை கூறவே இதுதான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, நீர் நீவீர் நீங்கள் ஆகிய என்ன பெயர்கள்? இதுல நீர் நீவீர் நீங்கள் முன்னிலை பன்மை பெயர்கள்ங்கிறது சரியான விடை. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஓ என்ற ஓரெழுத்தின் ஒருமொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி என்பதை குறிக்கும். அன்பில் அடினா முடிவுற டேஸ் வரும். அன்பல், அதாவது அந்த நம்ம எழுத்து பிறக்கிற சொல்லுவோம்ல, அன்பல் அடினா முடிவர என்ன பிறக்கும்னு பார்த்தீங்கன்னா தானா வருங்கிறது சரியான விடை. வயிற்று என்பதில் வரும் உவமை என்ன? வயிற்றுக்கும். இதுல இழிவு சிறப்புமை என்பது சரியான விடை. வெண்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை? அந்த 4 பாக்களுடைய ஓசையுடைய படனான கேள்வி. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை ஆகும். கார்காலத்திற்குரிய மாதங்கள். இதுல அந்த 5 இணைகள்ல நம்ம பார்த்திருப்போம். கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி என்பது சரியான விடை. ஐந்திணை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை என்னவாகும்? ஐந்திணை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை தொகை சொற்கள் ஆகும். கடைசி ஒன்று, தேன்மொழி கட்டுரை எழுதிலல். இது என்ன தொடர் ஆகும்? தேன்மொழி கட்டுரை எழுதவில்லை. இது எதிர்மறை தொடர் என்பது சரியான விடை. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்குள்ளது? தமிழகத்துல மிக பழமையான குடைவரை கோயில் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி என்பது சரியான விடை. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவேசா என்பது சரியான விடையாகும். நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது? இது பழைய புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து பார்த்தீங்கன்னா கோப்ராக்சின் என்பது சரியான விடை. சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார்? சண்முக பாண்டியன் என பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் பார்த்தீங்கன்னா சூடாமணி பாண்டியன் என்பது சரியான விடையாகும். மேவு மென்மை மூக்கு உரம்பெறும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன? மேவும் மென்மை மூக்கு உரம்பெறும் வன்மை. உரம் என்பதன் பொருள் மார்பு என்பது சரியான விடையாகும். தலையா வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை என்பது என்ன? தலையா வெப்பம் தலைக்கவும் என்பதன் தொடரில் தலை என்பது என்ன இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல் என்பது சரியான விடையாகும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர். இது நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ரிப்பீட்டடான கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன் ஆவார். சம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது என்ன கனி? சம்புவின் கனி என அழைக்கப்படுவது நாவல் பழம் என்பது சரியான விடையாகும். சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார்? சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவர் ஆவார். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? இது நம்ம பார்த்திருப்போம். 1812ஆம் ஆண்டு திருக்குறள் பதிப்பித்து வெளியிடப்பட்டது. வெளியிட்டவர் தஞ்சையில ஞானப்பிரகாசன் என்பவர் வெளியிட்டார். ஞானப்பிரகாசன் என்பது சரியான விடை. கடம் என்ற சொல்லின், இது சித்தர்கள் பாடல் ரிலேட்டட்ல வரும். கடம் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா உடம்பு என்பதாகும். அகத்துறுப்பு என்பது என்ன? அகத்துறுப்பு என்பது ஆப்ஷன்ல மனத்தின் உறுப்பு அன்பு என்பதுதான் அகத்துறப்பு என்பதன் பொருளாகும்.
தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் என்பது சரியான விடையாகும். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி என்பது சரியான விடையாகும். நற்கலை என்று அழைக்கப்படும் கலை என்ன கலை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை என்பது சரியான விடை. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எந்த இடம்? கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா இடையன்குடி என்பது சரியான விடையாகும். திணை மற்றும் பொழுது இப்போ 5 திணைகள்ல அதாவது எந்தெந்த தெய்வங்கள்ங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தோம். இதுல பொழுது என்ன பொழுது? குறிஞ்சி யாமம், அதே மாதிரி முல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு, அடுத்தது பாலை நண்பகல். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இதுக்கு வந்து ஷார்ட்கட்டா பார்த்தீங்கன்னா அதாவது பொழுதுகள் யாருக்கு மாலையிட்டு என்ன நற்பயன் என்பது, அதாவது யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்படிங்கிறதான் ஷார்ட்கட்டு. யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல். அதுக்கு தான் யாருக்கு மாலையிட்டு வைத்து என்ன நற்பயன் அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஷார்ட்கட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷார்ட்கட்டா வச்சுங்க. ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு இதுல பாடு என்னும் பொருள் பார்த்தீங்கன்னா மறையும் நேரம் தான் பாடு என்று அழைக்கப்படுகிறது. வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறக்க மாட்டோம், பாரதியார் ஆவார். ஏங்குழி நீர் நாள திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் தோன்றனையது என்ற பாடல் இடம்பெறும் நூல் எது? ஏங்குழி நீர் நாள திருளகற்றும் ஆங்கவற்றுள் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம் என்பது சரியான விடை. முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார்? முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் வள்ளுவர் என்பது சரியான விடை. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி வெளியிட்டவர் வாணிதாசன் ஆவார். அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அறவுரைக்கோவை அதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 அதிகாரங்கள் உள்ளன. பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார்? பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் கடுவெளி சித்தர் என்பது சரியான விடை. அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு? இதுவும் அடிக்கடி அந்த நாட்டுப்புற பாடல்கள் ரிலேட்டடான சிலபஸ்ல வரும். அம்மானை என்பது பெண்கள், அதே மாதிரி வல்லை, அதை நம்ம பார்த்த வல்லைப்பாட்டு. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு ஆகும். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் வே. ராமலிங்கனார் ஆவார். களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யார்? களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொன்று என்று பாடியவர் கோ. அப்துல் லத்தீப் என்பது சரியான விடை. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். கீழ் சாதி மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள். கீழ் சாதி மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் பெரியார் ஆவார். அவள் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அவள்னா பள்ளத்தை குறிக்கும், எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மேடு என்பது சரியான விடை. அடுத்தது ஒப்புரவு, சால்பு, மாற்றார், கட்டளை. இதை பொருத்துக. ஒப்புரவு உதவுதல், சால்பு சான்றாண்மை, மாற்றார் பகைவர், கட்டளை உரைகள். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது, இது நம்ம பார்த்துருக்கோம், நூல் நிலையம் ரிலேட்டடா வரும், நூலகம் ரிலேட்டடா. புத்தக சாலை என்பது சரியான விடை. சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலையாகும். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பது சரியான விடையாகும்.
தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைத்தது யாரை? தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் யாரை அழைச்சாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலை அம்மாளை அழைத்தார். ஆற்றுணா வேண்டுவதில் இவ்வடியின் பொருள் என்ன? இதுக்கு பாத்தீங்கன்னா கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டா, இது அடிக்கடி நம்ம பார்த்த கேள்விதான். வருகை என்பது எந்த பருவத்தை குறிக்கும்? வருகை என்பது பாத்தீங்கன்னா 6வது பருவம். ஆப்ஷன் பி பிள்ளைத்தமிழ்ல இந்த பருவங்கள்லாம் ரொம்ப முக்கியம். முதலாக மக்களுக்கு பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ் என்பது சரியான விடையாகும். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் ஆகாயம், வானம் என்பது சரியான விடை. பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதமாகும். உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எது? உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டாகும். இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறா தொடர்? இதுல வள்ளலார் கூறாத தொடர் பாத்தீங்கன்னா கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே அப்படிங்கிறது அவர் கூறாத தொடராகும். உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் கலிங்கத்து பரணியை இயற்றிய செயங்கொண்டார் ஆவார். உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆப்ஷன்ல இதை நம்ம பார்த்தாவே இப்பு இம்மு இது ரெண்டும் உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்களாகும். ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியுபோ, சூலியன் வில்சோன். இந்த கேள்வி அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி. கண்ணன் என்பது என்ன வகை பகுப்பதம்? கண்ணன் இது சினை பெயர் பகுப்பதமாகும். நான் யான் என்பன என்ன? இதுல நான் யான் என்பது தன்மை ஒருமை பெயர்களாகும். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். தமிழ் மொழியில் அறிவியல் செய்திகள் ரிலேட்டடா இது வரும். மேரி கியூரி, பியரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1903ஆம் ஆண்டாகும். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார் என்பது சரியான விடை. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு. இந்த கேள்வியும் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடான கேள்வி. வங்கச்சிங்கம் என அழைக்கப்படுபவர், ஆப்ஷன்ல பாருங்க, சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார். எட்டு தொகை நூல்களுள் ஒன்று எது? இது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. இதுல புறநானூறு என்பது சரியான விடையாகும். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்துல பாத்தீங்கன்னா நூல்களை பற்றி, அந்த சாகுந்தலம் நூல்களை படித்துள்ளாயா அப்படின்னு எல்லாம் பழைய புக்ல பார்த்திருப்போம். இதுல கடித இலக்கியம் ரிலேட்டடா நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்னு பாத்தீங்கன்னா நூல்களை பற்றி அதிகம் கூறுகிறார். பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது என்ன? பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள் தான் பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஊரும் பேரும் ரிலேட்டடா இது உங்களுக்கு வரும். தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது இதுல யார் 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார், 54 காமராசர் முதலமைச்சராக இருந்தார், 44 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தது என்பது தவறானது. 47 ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார். யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது? அதிகமான முன்னோர்கள் காலத்துல கரும்பு பாத்தீங்கன்னா சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. உள்ளது சிதைப்போர் உளரென படா அர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை நூல்ல தான் உள்ளது சிதைப்போர் உளரென படா அர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். யாரு படைப்புன்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன் அவர்களுடைய படைப்புல தான் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே காண முடியும். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன் என்பது சரியான விடையாகும்.
அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெண்மைன்னு தலைப்பிலேயே ஒரு எழுதியிருக்காரு பாடலை. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் ஆவார். நடுவணரசு எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு. நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார் என்பது சரியான விடையாகும். பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று என்ன இல்லாமை அப்படின்னு பெரியார் கூறுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமைகள் இல்லாதனாலதான் பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று. இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் என்ன? இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா இயற்கை அறிவு என்பது சரியான விடை. அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள். மூங்கில்னா என்ன வரும்? வேப்பம், கமுகம், நெல். இதற்கு மூங்கில்னா இலை, வேப்பன் தலை, கமுகம் கூந்தல், நெல் தாள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை அப்படிங்கிறது கண்ணதாசன் வரி. சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்பது கவிமணி கூறிய வரியாகும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை ஏறு தழுவுதல். இந்த மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, எருதுகட்டு இதெல்லாம் ஏறு தழுவுதலின் வேறு பெயர்கள். பண்டை தமிழர் அழைத்தது பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் என அழைத்தனர். வினையே ஆடவர்க்குயிர் என்று கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை என்பது சரியான விடை. உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எந்த நாட்டு கவிஞர்? உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞராவார். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார்? அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் அரவணடிகள் ஆவார். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோம் சாம்சுகி. அவர் தான் என்ன சொல்றாரு? உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று கூறியவராவார். தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் யார்? இப்போ நம்ம 11th பார்த்தோம். செய்யுள் பகுதியில் 11th 12th ஓல்டு புக்கில் வரத நஞ்சைய பிள்ளை என்பது சரியான விடை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று 10 ஆகும். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம் ஆவார். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கர் ஆவார். தண்ணீரில்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? தண்ணீரில்லாத தமிழ் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம் ஆகும். உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1632ஆம் ஆண்டாகும். நெடும்புணலூல் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற. இதில் பயின்று வரும் அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி ஆவார். ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அறவுரை கோவைங்கிறது சரியான விடையாகும். ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எந்த நூல்? ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு என்பது சரியான விடை. தாயுமானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி என்பது சரியான விடையாகும். பிரபந்தம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் பிரபந்தம் என்பதன் பொருளாகும். இதுல சரியான தமிழெண்களை எழுதுக. இதுல ஒண்ணுன்னா என்ன வரும்? கா ஏ 7க்கு ஏ வரும். ஆப்ஷன் டி சரியான விடை. நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? நாலடியார் நூலின் ஆசிரியர் இது சமண முனிவர்கள் என்பது சரியான விடையாகும். சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல்களை இயற்றிய கவிஞர்
கவிமணி ஆவார். பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள் தான் பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுகிறது. கலிப்பா எந்த ஓசையை கொண்டது? கலிப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசையை கொண்டது கலிப்பா ஆகும். அடுத்த ஒன்று இலக்கண குறிப்பில் ஈரிவலை, மாமலை, தன்குடை, கையேந்தி. இதற்குரிய சரியான விடை ஈரிவலை அப்படிங்கிறது வினைத்தொகையை குறிக்கும். மாமலை உரிச்சொல் தொடர், தன்குடை பண்புத்தொகை, கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் என்பது சரியான விடையாகும். குளவி என்பதன் பொருள் என்ன? குளவி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குழந்தை என பொருள்படும். பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவருங்கிறது சரியான விடை. உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா குளோரோபுளோரோ கார்பன் என்பது சரியான விடை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஹைட்ரோ கார்பன்களும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலாரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. டால்ஸ்டாய் இவர் யாரு? பெண்டன் ரசல், பெட்ரன் ரசல், கிருபாலினி, பிளாட்டோ. ஆன்சர் கரெக்டு தான். அதாவது டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், பெட்ரன் ரசல் சிந்தனையாளர், கல்வியாளர், கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர், பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். ஆப்ஷன் பி சரியான விடையாகும். நடு திராவிட மொழிகளில் ஒன்று. இதுல தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட மொழிகள்ல அடிக்கடி கேள்விகள் கேட்கிறாங்க. இதுல கோயா என்பது நடு திராவிட மொழிகளில் ஒன்று. ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் அந்த மாநாடு, தாய்மார்கள் அந்த மாநாட்டில் தான் பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினர். பெரியார் பெண்களுக்கு முக்கியம் என்றவை அறிவு, நகை, அழகு, சுயமரியாதை. இதுல அறிவு மற்றும் சுயமரியாதை. ஆப்ஷன் டி சரியான விடை. பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார்? 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். அடுத்த கடைசி ஒன்று தவறான தொடரை கண்டறிக. இதுல தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன, சீனத்தப்பட்டும் சர்க்கரையும் தமிழகத்தில் இறக்குமதியாயின, கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு பயிரிடப்பட்டது, பழந்தமிழகத்தின் வாணிக பொருள்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு என்பது தவறான விடையாகும். முதல் கேள்வி பாருங்க. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர் என்ன பெயர்? கரிசலாங்கண்ணி என்ற மூலிகை குறிக்காத பெயர். ஆன்சர் கரெக்ட் தான். சிங்கவள்ளி என்பது சரியான விடை. கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது கரிசலாங்கண்ணி ஆகும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? இப்போ நம்ம பொருள்கோள் பாத்தீங்கன்னா 8 வகையான பொருள்கோள் உள்ளனன்னு நமக்கு தெரியும். அதாவது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுல பாத்தீங்கன்னா நிரல் நிறை பொருள்கோள் பயின்று வந்துள்ளது. கேண்மை, கேண்மைனா அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா நட்பு. அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? பகை என்பது சரியான விடையாகும். பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? பாலை நிலம் இதுல நம்ம பார்த்திருக்கோம். மக்கள், அதே மாதிரி தெய்வங்கள் யாராரு, சிறுபொழுது, பெரும்பொழுது. பறவைகள் பார்த்தீங்கன்னா பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா மற்றும் பருந்து என்பது சரியான விடை. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் அமைந்துள்ளவரும் மோனை என்ன மோனை? இதுல நம்ம இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒரு கூளை மோனை, முற்று மோனை இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த குறள்ல பயின்று வரும் மோனை பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை என்பது சரியான விடை. மோனைனா என்ன வரும்? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதெல்லாம் 1 3ஆவதும் ஒன்றி வரதுனால இது பொழிப்பு மோனை ஆகும். இன்பம் விளையான் இடும்பை இயலென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் என்ன? இதுல இன்பம் துன்பம் அப்படி வர்றதுனால இது அடி முரண் தொடை அமைந்துள்ளது என்பது சரியான விடை. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து. இதுல நேர் நேர் புளிமா, நிறை நேர் அதை பார்த்திருப்போம். இதுல அரியவற்றுள்
இச்சொல்ல இசை அதாவது அசை பிரித்து சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை நிறை நேர் வருகிறது. இப்போ இது மாதிரி ரிலேட்டடா இப்போல்லாம் மோஸ்ட்லி கேட்கறது இல்லை. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முதல்ல அவுகாரம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை. அதாவது இப்போ ஔவையார், அப்போ அவ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் என்பது சரியான விடையாகும். பொருந்தாததை எடுத்து எழுதுக. அரசன் வந்தது, கபிலன் பேசினாள், குயில்கள் கூவியது. இதுல கமலா சிரித்தாய் என்பது காலவழுங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. 5 கிலோ எடுத்தல் அளவை பெயர். 4 மீட்டர் முகத்தல் அளவை பெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை பெயர். 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகு பெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகு பெயர். இந்தியா வென்றது, இது இடவாகு பெயர் வரும். ஓமையாகு பெயர் என்பது பொருந்தாத ஒன்றாகும். வா இதனுடைய தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வானா அதனுடைய தொழிற்பெயர் வருதல் என்பதாகும். அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. இதுல காவரிசை கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி என்பது சரியான விடையாகும். இனிய நண்பன் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? இனிய நண்பன் அப்படின்னா இது குறிப்பு பெயரச்சத்தை குறிக்கும். எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி. இதுல நொச்சி என்பது இதுல மதில் காத்தலாம், மதில் வளைத்தலாம், மதில் பூச்சூடலாம். இதுல நொச்சி என்பது மதில் காத்தலை குறிக்கும். சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்புன்னா நமக்கு தெரியும் அழகு, அடவினா காடு, வீருன்னா மதுரம்னா இனிமை, வீருன்னா வலிமை. அதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வனப்பு, அழகு, அடவி, காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை என்பது சரியான விடையாகும். திரிகடுகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுவஞ்ச மூலம். இது நம்ம சொல்றப்பே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். திரிகடுகம், நல்லாதனார், ஆசாரக்கோவை, பெருவாயின், முள்ளியார், பழமொழி 400, முன்றுரை, அரையனார், சிறுவஞ்ச மூலம் காரியாசனால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூதின் ஆசிரியர் அறியப்படவில்லை என்பதுதான் சரியான விடை. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? இதுல ஐஞ்சிறுங்காப்பியத்துல குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியத்துல வரும். இதுதான் வகைப்பாட்டில் இல்லாத நூலாகும். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றவர் பாரதிதாசன். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பர் திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. ரூபாயத் என்பதன் பொருள் என்ன? இதுவும் அடிக்கடி அப்ப கேட்கப்பட்ட கேள்வி. ரூபாயத் என்பதன் பொருள் 4 அடி செய்யுள் என்பது சரியான விடை. அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய நாடு என்பது சரியான விடை. வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இந்த வரியை பாடிய சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடுவெளி சித்தராவார். 26 முதல் 32 வயது வரைய உடைய பருவ மகளிர். இதுல பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண்ணு சொல்லுவோம். இதுல 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் தெரிவை என்பது சரியான விடை. குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர். அவர் பாத்தீங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானியில புலமை பெற்றவர் குமரகுருபர். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் வள்ளலார் என்பது சரியான விடை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் மணிமேகலை ஆகும். ஒன்று கொலாம் என திருப்பதிகம் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசராவார். தமிழ் 3000, இதுல 3000 பாடல் இருக்கிறதுனால தமிழ் 3000 என அழைக்கப்பட்டது திருமந்திரமாகும். 9 நாளில் உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் நக்கீரனார். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பது சரியான விடை.
உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் பாத்தீங்கன்னா அதற்குரிய காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். சீரா புராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர் என்பது சரியான விடை. காகம் என்ன பண்ணும்? குதிரை என்ன பண்ணும்? சிங்கம், குயில். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தான். காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குதிரை கனைக்கும். 2 சிங்கம் முழங்கும், குயில் கூவும். அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. மூலன் எனும் இயற்பெயர் உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமூலர் தான் மூலன் எனும் இயற்பெயர் கொண்டவராவார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான் அந்த வரியை கூறியவராவார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம். இதுவும் தொடர்ந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நவ்வி அப்படின்னா எதை குறிக்கும்னா, நவ்வி என்பது மானை குறிப்பதாகும். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வு படுத்துவது பெருங்குடுமை என கூறியவர் தேவர் அவர்கள். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது அப்ப பாத்தீங்கன்னா குளோரோ கார்பன் பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஹைட்ரோ கார்பனும் பயன்படுத்துறாங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் ஆவார். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இது கடித இலக்கியத்துல யாரால் எழுதப்பட்ட கடிதம் பாத்தீங்கன்னா மு வரதராசனாரால் இயற்றப்பட்ட கடிதம். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனார் பாராட்டப்படுபவர் முத்துராமலிங்கர் ஆவார். காமராசரின் அரசியர் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஆவார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் எழுதாத நூல் எந்த நூல்? இதுல குறிஞ்சித்திட்டு, இது பாரதிதாசனால் இயற்றப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பாவலேறு பெருஞ்சித்திரனால் எழுதப்படாத நூல் குறிஞ்சித்திட்டு ஆகும். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கெல்லட் ஆவார். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள் அவர்கள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதினா மு வரதராசன் அவருடைய கடித பகுதியாகும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை நூலில் உள்ளது. அடுத்தது திருவரங்கம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? திருச்சிற்றம்பலம். ஆன்சர் பார்த்திடலாம். திருவரங்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். அடுத்தது திருச்சிற்றம்பலம் சிதம்பரம். திருமறைக்காடு வேதாரண்யம். அங்கையர்கண்ணி என்று அழைக்கப்படுபவர் மதுரை மீனாட்சி. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு எந்த ஆண்டு? மதுரையில 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு மதுரையில 1981ஆம் ஆண்டு நடைபெற்றது. நான் நிரந்தரமான மாணவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற கவிதை பாடியவர் கண்ணதாசன் ஆவார். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் என்று பாடியவர் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் எழுது. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா களம், வங்கம், புனை, அம்பி இதெல்லாம் மரக்கலத்தை குறிக்கும் சொற்களாகும். பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக. மீனாட்சி, அதுக்கு என்ன வரும் அவங்களுக்கு? அங்கையர் கண்ணி. அடுத்தது மதுரவசனி, தேன்மொழி பாவை. அடுத்தது பாத்தீங்கன்னா கட்க நேத்ரி, வால் நெடுங்கண்ணி, இது 3வது. அடுத்தது விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதற்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் என்பது சரி. மாகதம் எனப்படுவது யாருன்னு பாத்தீங்கன்னா வித்தார கவிதான் மாகதம் என அழைக்கப்படுகிறார். அகத்திணையின் வகைகள் என்ன? அகத்திணையினோட வகைகள் பாத்தீங்கன்னா 7 என்பது சரியான விடை. கரணத்தேர் இது எவ்வாறு பிரியும்? இதுல கரணத்தேர் பாத்தீங்கன்னா
கரணுத்து கூட்டல் ஏர் என பிரியும் என்பது சரியான விடை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எள்ளுவர் செல்வரை எல்லாரும், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை அப்படிங்கிறது தான் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி சரியான விடை. அடுத்தது மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணம் நலம் நலனே சான்றோர் பிறநலம், குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என்பது சரியான விடையாகும். பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள், ஒரு பகுபதம்னா 6 உறுப்புகள்ல எந்தெந்த உறுப்புகள் கண்டிப்பா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பகுதி மற்றும் விகுதி இருக்க வேண்டும். உருவேனில் இதுல சால உரு தவ இதெல்லாம் வந்தாவே இது என்ன தொடர்? உரி சொற்றொடராகும். இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இறை செப்பு என்பது விடைக்கு வழங்கும் வேறு பெயர்களாகும். கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண் சிறியது, கண்கள் சிறியது. அப்போ யானையின் கண்கள் சிறியன என்பது சரியான விடையாகும். ஓடையில் யானையும் யானை எதுவும் நின்றன, யானையும் யானையோட கன்றும் நின்றன என்பது சரியான விடை. ரெப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா குளிரூட்டும் பெட்டி. குளிர்பதன பெட்டியில குளிரூட்டும் பெட்டி என்பது சரியான விடை. கோ இந்த சொல்லுக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா அரசன் என்பது சரியான விடை. அடுத்தது உவமை விளக்கும் பொருள். அத்தி பூத்தது போல அரிய செயல். அடுத்தது உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? திருவாசகம். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கேளல் இதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கேளல் என்பது நவீன மான்னு பார்த்தோம். கேளல்னா பன்றியை குறிக்கும். அடுத்த ஒன்று திருஞான சம்பந்தர் எங்க பிறந்தாரு? திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், மாணிக்க வாசகர் திருவாதவூர். ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன்ல பாருங்க குறுந்தொகை என்பது சரியான விடையாகும். தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவணி பார்த்தீங்கன்னா 3 காண்டங்களை உடையது. பொருந்தாதது இணை. இதுல மேதினா எருமை சரி, சந்தம்னா அழகு, அங்கனர்னா சிவன், கோதில் பசு என்பது பொருந்தாத ஒன்றாகும். நயனம் அப்படின்னா என்ன? நயனம்னா கண்கள், இந்துன்னா நிலவு, அடுத்தது முறுவல்னா புன்னகை, அல்லுனா இருள். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். நற்றினியை தொகுப்பித்தவர் யார்? நற்றினியை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதியாவார். புரிசை இதனுடைய பொருள் என்ன? இது சி வரணும். புரிசை என்பது மதிலை குறிக்கும். சரியான பொருளை தேர்ந்தெடுக. உருமு, உருமுன்னா இடி என்பது சரியான பொருளாகும். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல 4000 திவ்ய பிரபந்தம். கலித்தொகையோ நற்றினையோ நந்தி கலம்பகமோ கிடையாது. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. கடம்னா என்ன பொருள்? இது அடிக்கடி கேட்கப்பட்டது. கடம்னா உடம்பை குறிக்கும். திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர் எந்த தொடர்? இதுல அப்பூதி அடிகள் மூத்த மகனை உயிர் பெறச் செய்தவர் திருஞான சம்பந்தர் கிடையாது, திருநாவுக்கரசர். அப்பர் அப்படிங்கிறது. இதெல்லாம் உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த நாணப்பாலை உண்டார், 220 தலங்கள் வழிபட்டார். திராவிட சிசு என்ற ஆதிசங்கரால் குறிப்பிடப்படுபவர் திருஞான சம்பந்தர். உமர் புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் பார்த்தீங்கன்னா 80 பாக்கள் உள்ளன. சாலை இளந்தரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991 ஆகும். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது? நந்தி கலம்பகம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. 8 தொகை நூல்களில் முதலாவதாக நற்றிணை, குறுந்தொகை அப்படி வரதுல முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணையாகும். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர், இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம், கம்பராவார். இரட்டை காப்பியம் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் இரட்டை காப்பியம் என்பன ஆகும். வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா. இந்த பாடல் எவ்வகையை சார்ந்ததுன்னா இது ஒரு
தொழிற்பாடல் வகையை சார்ந்தது. யாமறிந்த புலவரிலோ இளங்கோவை போல் கம்பனை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. இதெல்லாம் எழுதியவர் பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் ஆவார். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு. முதல் வட்டமேசை மாநாடு 1930, அதாவது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல 1930 என்பது சரியான விடை. பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுபவர் உருமலை நாராயண கவி ஆவார். எட்வர்ட் மைப்ரிட்ஸ் அவரு என்ன கண்டுபிடிச்சாரு? எடிசன், ஈஸ்ட்மன், பிரான்சிஸ் சென்கின்ஸ். ஆன்சர் கரெக்ட் தான். எட்வர்ட் மைப்ரிட்ஸ் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா எடிசன், ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் என்ன கண்டுபிடிச்சாரு? படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்ஸ் இயக்கப்படத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் பி சரியான விடை. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974 ஆண்டாகும். தமிழர் புலம் பெயர காரணங்கள். அதுல பாத்தீங்கன்னா வாணிகம், வேலைவாய்ப்பு. இதற்காகத்தான் தமிழர்கள் அயல் நாட்டுக்கு புலம்பெயர காரணங்களாகும். முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு பார்த்தீங்கன்னா குதிரையை வச்சு தான் இயக்கப்படம் எடுக்கப்பட்டது. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? அதுல 2 வகைப்படும் என்பது சரியான விடை. இந்தியாவில் மட்டுமில்லாமல் எந்தெந்த நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் மொரீசியஸ் என்பது சரியான விடை. தேங்க்யூ ஆல்.